விஞ்ஞானம் மனித இனத்தின் புகழை கூண்டு கட்டி சந்திரனுக்கு கொண்டு செல்லவும் அதனால் முடியும். மனித இனத்தை கூண்டோடு அழிவு பாதைக்கு அனுப்பவும் அதனால் முடியும். அறிவு கண்கள் இயற்கை நுணுக்கங்களை எடுக்கும் போது இதய கண்கள் பழுதாகிவிடக் கூடாது. பழுதான காரணத்தினால்தான் ஹிரோஷிமா உருவாகியது. மகாத்மா காந்தி, பண்டித நேரு, பர்டன் ரசல், லால் பகதூர் சாஸ்திரி, மூதறிஞர் ராஜாஜி, நமது தென்னாட்டு காந்தி பேரறிஞர் அண்ணா போன்ற உலகத் தலைவர்கள் எல்லோருமே விஞ்ஞான முறையில் புதுயுகம் காண முயன்றார்கள். அண்ணா சொன்னார், விஞ்ஞானம் கட்டுக்கடங்காது நெறிசவை போகும்போது பகுத்தறிவு அதனை பக்குவப்படுத்திடவும் பயனுள்ளதாக்கிடவும் வேண்டும். ஏழ்மை தொலைந்தது, எல்லாவை மறைந்தது, பழம் கொளித்தது, வாழ்வு செழித்தது, இனி எல்லாருக்கும் எல்லாம் என்று மகிழத்தக்க நிலையை உருவாக்குவதே விஞ்ஞானத்தின் லட்சியமாகும். விஞ்ஞானம் அது மண்ணுலக சொர்க்கத்தின் திறவுகோல், அதுவே நரகத்தின் அளவுகோல்.